வெல்கம் டு ஜயான் ஏர்னிங் ஆப். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எஸ்எஸ் அப்படிங்கிற ஃபண்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ராஃபிட்டபிள் ஆப் தான். 3 to 4 months கிட்ட ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இதே கம்பெனி லான்ச் பண்ண இந்த கான்செப்ட் ஆப் ரெண்டு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அப்போலோ அண்ட் வந்து ஜிகேப் அப்படிங்கிற ஃபண்ட் ஆப். அந்த ரெண்டு ஃபண்ட் ஆப்புமே பார்த்தீங்கன்னா 4 month to 5 month கிட்ட ரன் ஆச்சு. ரெண்டு ஆப்புமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதே கான்செப்ட்டில் ரன் ஆகிற ஆப் தான் இந்த எஸ்எஸ்ஓ ஃபண்ட் ஆப். ஓகேவா? ஃபண்ட் ஆப்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்ட் ஆப் அப்படிங்கிறது நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகிடும். அதுதான் ஃபண்ட் ஆப்போட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? தென் வந்துட்டு இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செக்இன்லாம் இருக்குது. அது கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு மினிமம் ரீசார்ஜ் வந்து 200 தான். மினிமம் 200 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 ரூபா வரும். தென் 2 நாள் தான் இந்த சைக்கிள். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் 2 days தான் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 daysல உங்களுக்கு 24 ரூபாய் மொத்தமாக வந்து நீங்கள் இந்த கட்டின 200 ரூபாவும் சேர்த்து 224 ரூபா நீங்கள் விட்ரா போட்டுடலாம். ஓகேவா? டெய்லி விட்ராவல் தான். மினிமம் விட்ராவல் 200. ஓகேவா? தென் வந்துட்டு 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு 60 நாள் சைக்கிள், ஒரு நாளைக்கு 18 ரூபா. டெய்லி இந்த 18 ரூபா ஆட் ஆகும். இந்த 18 ரூபாயில் எப்போ 200 வருதோ அதையும் நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். அது இல்லாமல் 60 நாள் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த 600 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபண்ட் ஆப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே ஃபஸ்ட் பிளான், செகண்ட் பிளான், அப்படி இல்லைனா ஃபஸ்ட் பிளான், தேர்ட் பிளான், அப்படி இல்லைனா ஃபஸ்ட் பிளான், ஃபோர்த் பிளான், இந்த மாதிரி கலந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே பிளானில் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 2 பிளான் 3 பிளான் கலந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்ட் ஆப்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். டெய்லி வந்து டெலிகிராமில் கோடு கொடுப்பாங்க. டெலிகிராம் கஸ்டமர் சர்வீஸ்லாம் வந்து ஆப்புக்குள்ளே இருக்காங்க. ஓகேவா? நான் காட்டுற ஒரு நிமிஷம். இதுதான் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? அது வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா தென் வந்து உங்கள் ஐடி பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது, ஓகேவா, உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து உள்ளே உங்களுக்கு ஆட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி குரூப்பில் எல்லாமே ஜாயின் ஆகிக்கலாம். தென் வந்துட்டு இதில் டெய்லி செக்இன் கொடுக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட் டே நீங்கள் செக்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து 2 rupees, செகண்ட் டே 3, ஃபோர்த் டே 4 rupees. தென் வந்துட்டு அதே மாதிரி டெய்லி செக்இன் 30 நாள் நீங்கள் கரெக்டாக செக்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அமௌண்ட், செக்இன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 பேரை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா ஒரே வாரத்தில் வீக்லி சேலரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ஃபண்ட் ஆப்னு இல்லை, எல்லா ஃபண்ட் ஆப்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு வாரத்தில் 3 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உள்ளவே சேலரி உள்ள ஐடி பேஜில் இருக்குது. தென் வந்து 6 பேர் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 260 ரூபா ஆட் ஆகும். இதுவே 13 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ரூபா. 25 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா 1900 ரூபா. அவ்வளோதான் உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு ஆப்லேயே வந்துட்டு மந்த்லி சேலரியுமே இருக்குது. ஓகேவா? நீங்கள் 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி சேலரி உங்களுக்கு 500 ரிசீவ் பண்ணிக்கலாம். தென் வந்து 20 பேர் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு 700 இன்வைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் டெய்லி செக்இன் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, கோட் தருவாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? தென் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 600 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 18 ரூபா. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 25 ரூபா. வந்து 10 days சைக்கிள், 10 days கழிச்சு உங்களுக்கு இந்த 1000 ரூபாவும் ரிட்டர்ன்ஸ் ஆகிடும். தென் இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு டெய்லி ஆட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் பிளான், செகண்ட் பிளான், அப்படி இல்லைனா ஃபஸ்ட் பிளான், தேர்ட் பிளான், அப்படி இல்லைனா இந்த 600 ரூபா, இந்த 1000 ரூபா, அந்த மாதிரி 2 ப்ராடக்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 அமௌண்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். தென் பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த சைக்கிள் முடிஞ்சு பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தென் வந்து 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 75 ரூபா வருது. 60 நாளைக்கு அந்த மாதிரி ஆட் ஆகும். இந்த 3 ப்ராடக்ட் தவிர வேறு எதுவும் வாங்க வேணாம். 5000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரிஸ்க். ஓகேவா? இந்த 3000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீம் சைஸ் வந்து நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்களோட டீம் சைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை பை நோ கொடுத்து கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கணும். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெய்லி வந்துட்டு ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில ஆப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். தென் பிரின்சிபல் ரிட்டர்ன்ஸ் ஆனது, டிரான்சாக்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஆனதுலாம் இந்த பேஜில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? தென் வந்து ஐடி பேஜிலே வந்து ரீசார்ஜ் வித்ராவல்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி வித்ரா போட்டுக்கலாம். வித்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இல்லை மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் வித்ராவல் டைம். மினிமம் வித்ராவல் வந்து 207% வந்து டாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் வித்ராவல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் ஆப்ஷனை பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் ரீசார்ஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி மினிமம் ரீசார்ஜ் வந்து 200. அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு ஓப்பன் ஆகும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரல் UTR 12 digit நம்பர் வரும். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் பேஜுக்கு வந்துட்டு பை நவ் அப்படின்னு இருக்குல்ல, என்ன லாங் டர்ம் ஆப் எடுத்தாலும் டாஸ்க் வாட்சிங் பண்ணுறவங்களுக்கு பை பண்ண தெரியல. ஸோ அதனால் சொல்கிறேன், பை பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணி அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் பிளான், செகண்ட் பிளான், அப்படி இல்லைனா தேர்ட் பிளான், அந்த மாதிரி 2 பிளானாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபண்ட் ஆப்பை பொறுத்தளவுக்கு 2 பிளானாக இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். தென் வந்து உங்களோட இன்விடேஷன் லிங்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னா டீம்னு இருக்குல்ல, இந்த இடத்த கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட இன்விடேஷன் லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஆப் வந்து நல்லா இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ஆப்ஸ் வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராமில் தான் கொடுப்பேன். தென் வந்துட்டு இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.